சொல்லுங்க எப்படி இருந்தது சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அடுத்த பரோட்டா வைக்கலையே. வைக்கிறோம். நல்லா இருந்தது. தேங்காய் சட்னி நல்லா இருந்தது. இந்த தக்காளி சட்னி நல்லா. பாத்தீங்களா? சீரியஸா சொல்றேன். அவர் ஜூம்ல போய் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இப்போ. ஓகே. थैंक यू संध्या. ஹாய்ங்க எப்படி இருக்கு? சிறப்பாக உள்ளது. நல்லா இருக்குது. என்ன சுத்த தமிழ்ல பேசுறீங்க? எங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்றீங்க. அவர் டார்கெட் பண்ணுங்க. ஆமா. நாங்க வந்து வேலை செய்யற ஆளு மாதிரி இருக்கு. அவர் தான் கொஞ்சம் இல்லங்க வந்து. அவங்களே ஜெஃபின் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்லா இல்லன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு பிரசனா? பிரியா பண்ண நல்லா டேஸ்டியா இருக்கு. பிரசனா அப்படிதான் சொல்லி ஆகணும். எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கு பின்னாடியே நிக்கிறாங்க. சூப்பர். சரி குட் டாக்டர் நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஆமா. என்ன சொல்லணும்? ஏதோ இந்த வீடியோ போட்டோ எடுத்து வந்திருக்கேன். ஸ்டார்ட். இருமா என்ன செய்யறது என்ன சொல்றது தெரியாத யுஎஸ் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சந்தியா. நானும் என்னோட ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, என்னோட ஃப்ரெண்டு பிரியா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஹாய் பிரியா. ஹாய் சந்தியா. பிரியா வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. என்ன பிரியா செஞ்சு காட்ட போகிறீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு நான் 2 கிரேவி பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட கோகனட் பேஸ்ல பண்றதுனால ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் கிரேவி. ஒன்னு வந்து சிக்கன் ஒயிட் குருமா பண்ணலான்னு இருக்கேன். இன்னொன்னு வந்து மாங்காய் குழம்பு. ஓகே, பாருங்க சாப்பிட்டு பார்த்து இது உங்களோட ஸ்பெஷல் அப்படிதானே? சும்மா நான் ஒரு ரேண்டமான ரெசிபி தான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எந்த குசைனையும் எல்லாம் ரிலேட் பண்ணி எல்லாம் பண்ணல. எனக்கு வர மாதிரி பண்ணுவேன். ஓகே, சூப்பர். பிரியா பண்ணி நாங்க நிறைய தடவை சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம சேனலுக்காகவும் பண்ணி காட்ட போறாங்க. ஓகே பிரியா, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சந்தியா. இங்க வந்து நான், என் ஹஸ்பண்ட் பிரசன்னா, என் பையன் டான் 3 பேர் இங்க இருக்கோம். எங்க சொந்த ஊர் பொள்ளாச்சி. அங்க அம்மா அப்பா அங்கதான் இருக்காங்க. பிரசன்னா ஊரும் பொள்ளாச்சி. அங்க அத்தை மாமா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. எங்க வீட்டுல நாங்க அம்மா அப்பா, நான் என் தங்கச்சி. அப்பா பேரு ராமராஜ், அம்மா பேரு மேகலா, என் தங்கச்சி பேரு சுஷ்மிதா. 3 பேரும் அவங்க அங்க பொள்ளாச்சியில தான் இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்தது வந்து அம்மாவோட ஊர் ஆனமலை. அப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே பொள்ளாச்சி வந்துட்டு அங்க செட்டில் ஆயிட்டோம். சோஃபார் எல்லாம் அங்கதான் இருக்கோம். ஓகே, சூப்பர் பிரியா. நீங்க யூஎஸ்க்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் வந்து டோட்டலா 6 இயர்ஸ் ஆச்சு. கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் 1 இயர் கழிச்சு தான் வந்தேன். ஓகே, டோட்டலா 6 இயர்ஸ் ஆச்சு. சூப்பர் பிரியா. இப்போ நம்ம வந்து சமைக்க போலாமா? கண்டிப்பா. ஓகே, வாங்க பிரியா கிச்சனுக்கு போலாம். ரெசிபி எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். ஓகே பிரியா, இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாம் சந்தியா. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பண்ணி காட்ட போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ஒயிட் குருமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்ல, அந்த டைம்ல நம்ம மாங்காய் குழம்பு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு வேண்டிய முக்கியமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. சிக்கன் வந்து ஒரு அப்ராக்ஸ் ஒரு 1.25 கிலோ இருக்கும். அதுக்கு எவ்வளோ தேவையா இருக்கும்னு சொல்லிடுறேன். இது மெயினா இது வந்து ஒரு கோகனட் பேஸ் கறின்றனால ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கலர் வரக்கூடாது. ஸோ வந்து நம்ம மஞ்சத்தூளோ மிளகாத்தூள் எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. வெறுமனே இதில் வந்து மசாலாவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுவோம். ஒன்று வந்து
இது கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணும். அப்புறம் இஞ்சி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் இஞ்சி வந்து எப்படி கட் பண்ணணும்னு. ஜிஞ்சர் ஜூவிலியன்ஸாக கட் பண்ணிக்கணும், நல்லா தின்னாக லாங்காக கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது நம்ம வாய்க்கும் வரும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அண்ட் நமக்கு இங்கே மசாலாவுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் கம்மின்றனால தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் நிறையா, பெரிய வெங்காயம் வந்துட்டு லைக் இந்த குவான்டிட்டிக்கு இந்த 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். புளிப்புக்கு வந்து நம்ம வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு கலர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும்னா தக்காளி ஆட் பண்ணலாம். அதுவும் நான் சொல்ற டைம்ல ஆட் பண்ணணும். இல்லாட்டியும் வந்து தயிர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீங்க அதை பத்தி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. மஞ்சள் தூள் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால நான் கழுவும் போதே மஞ்சள் போட்டு கழுவிட்டேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். இதுக்கு என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டாமினேட்டிங்காக இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். ரொம்ப தேங்காய் பேஸ்ட்டும் போடுறதுனால நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், இல்லாட்டியும் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வேற தாளிக்கிற ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி பே லீஃப் 2 போட்டிருக்கேன், 2 பட்டை, 4 கிராம்பு போட்டிருக்கேன். சும்மா ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் தான், நான் ரொம்ப மெஷர் பண்ணி எல்லாம் எடுக்க மாட்டேன். பட் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா. அப்புறம் ஜீரகம் போடணும். இதுக்கு வந்து மெயினான இன்னொரு ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ பச்சை மிளகாயை நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் நிறைய பச்சை மிளகாய் போட வேண்டி இருக்கும் இந்த குவான்டிட்டிக்கு. பட் வந்து நம்ம பாதிக்கு மேலே ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4 மட்டும் அரைச்சிக்கலாம், இல்லாட்டி அந்த க்ரீன் கலர் கொடுத்துரும் அதனால. அப்புறம் மெயினாக இப்போ நான் ஜிஞ்சர் பற்றி சொன்னேன்ல, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும், நீட்டமாக பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 7-8 பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 4 வந்து அரைக்கிறக்காக வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டோட. நிறைய அரைக்கக்கூடாது, காரமும் ஜாஸ்தி ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப வந்து கலர் கொடுத்துரும், க்ரீன் கலர். அது நமக்கு வேணாம், ஒயிட் மெயின்டைன் பண்ணணும்னா அது போட வேண்டாம். இப்போ ஜிஞ்சர் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி லாங்காகவும் தின்னாகவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு வாய்க்கு படணும். ஸோ அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். நான் நல்லா ஒரு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நம்ம 2 வெங்காயமும் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு டிப் என்னன்னா, இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு போட்டுருங்க. ஏன்னா நம்ம இல்லாட்டி கொஞ்சம் விட்டோம்னா அந்த கலர் மாறிடும். உப்பு போடலைன்னா அந்த தண்ணி விடாமல் கலர் மாறிடும். கேரமலைஸ் ஆனால் இது கலர் திரும்ப சேஞ்ச் பண்ணிடும். அதனால நான் இப்போவே உப்பு போட்டுட்டேன். வேணும்னா நீங்கள் மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். ஸோ தட் சீக்கிரமாகவும் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. பட் ரொம்ப நான் போடலை, ஒரு 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுக்கும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோல் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் வித் போன்ஸு. அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். போன்லெஸ் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. சிக்கன் கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆகிரட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம புளிப்புக்கு வந்து தக்காளி இல்லாட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நான் ஒரு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிட்டு அந்த லம்ஸ் இல்லாமல் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும். இன்கேஸ் தயிர் இல்லைன்னா தக்காளி கூட போடலாம். பட் அதுவும் இப்படி தான், ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அதே மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக போடுங்க. இல்லாட்டியும் வந்து அந்த கலர் ரொம்ப அது சாகி ஆகிட்டு அந்த கலரும் ஆட் பண்ணி கொடுக்கும், ரொம்ப புளிப்பும் ஆகிடும். தக்காளி போட்டால் நம்ம ஒரு தக்காளி போட்டால் போதுமா? இதுக்கு வந்து ஒரு தக்காளி போதும், தாராளமாக போதும். சின்ன தக்காளி ஒரு தக்காளி போதும். ஓகே, நான் நல்லா கலந்துக்கிறேன். சிக்கனுக்கான உப்பையும் நான் சேர்த்து இன்னொரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன் ஆல்ரெடி. கொஞ்சம் சிக்கன் சீக்கிரமாக வேகட்டும்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் எப்படி இருக்கணும் இது
ஆகட்டும் சந்தியா, இன்னொரு 5-10 மினிட்ஸ் நம்ம விடலாம். எப்படியும் நம்ம சிக்கன் வந்து இந்த அளவுக்கு குக் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுல, இதுல இன்னொரு 5-10 மினிட்ஸ் விட்டுட்டு கடைசியில ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அந்த கோகனட் பேஸ்ட் அரைச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சிட்டோம்னா போதும், ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன அரைக்கணும்ன்றத பாத்துக்கலாம். அதுக்குள்ள அரைச்சிட்டு வந்துடலாம்ல? கண்டிப்பா. இப்போ நம்ம கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் சந்தியா. தேங்காய் வந்து நான் இது ஒரு அரை மூடி வரும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கூட வந்து கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். வேணும்னா வந்து கசகசா போட்டுக்கலாம். நான் இது மட்டும் தான் இன்னைக்கு எடுக்கிறேன். அரைக்கிறதுக்குன்னு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் சேர்த்து எடுத்துருப்போமா? இருக்கும், ஒரு டீஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் தாராளமா. இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பிரியா? இப்போ இந்த கோகனட் பேஸ்ட் வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் சந்தியா. சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து நம்ம இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டில் திருப்பி எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு 2 கப்ஸ் தேவைப்படும். அந்த அளவுக்கு அது திக்காயிடும். ஏன்னா கோகனட் இருக்கனால பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காயிடும். ஓகே, இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பிரியா. அந்த கேப்ல வந்து நம்ம மாங்காய் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சந்தியா. ஸோ மாங்காய் குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கான ஐட்டம் எல்லாம் இங்க இருக்கு. மாங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தின்னா லாங்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா சின்னதா கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம், சின்னதா இருந்தா 2 கூட எடுத்துக்கலாம். இதுலயும் நம்ம பெருசா மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறது இல்ல. கோகனட் மில்க் மட்டும் தான். நான் 10 எடுத்துட்டேன். வேணும்னா நீங்க ஃப்ரெஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல வந்து பெருங்காயம் போடணும். இதுலயும் முக்கியமான டிப் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த மாதிரியே தான் இது கருவேப்பிலை நிறைய போடணும். ஜிஞ்சர் இதே மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, வெல்லம் கண்டிப்பா போடணும். ஆமா, மெயின், ரொம்ப மெயின். அந்த குழம்போட டேஸ்டே ரொம்ப டோட்டலா மாத்தி கொடுக்கும். புளிப்புக்கு நான் எதுவுமே எடுக்கல, ஏன்னா மாங்கால இருக்கிற புளிப்பே போதும். ஒரு சிலர் தக்காளி போடுவாங்க, நான் ஆட் பண்ணல. இதுவே ரொம்ப சூப்பரா வந்துடும் புளிப்பு. ஸோ அவ்வளோதான், இது இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சந்தியா. தாளிச்சு விட்டோம்னா போதும். சரி, நம்ம இப்போ மாங்காய் குழம்பு தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ நான் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ரேண்டமாக தான் போடுவேன், அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 மட்டும் போதும், ஏன்னா நம்ம இதில் திருப்பியும் வரமிளகாத்தூள் போடுவோம், அதனால காரத்துக்கு கரெக்டாகிடும். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய கருவேப்பிலை போடணும், ஏன்னா அந்த ஜிஞ்சரும் கருவேப்பிலையும் தான் இந்த குழம்புக்கு மெயினான ஃப்ளேவரே. இப்போ நம்ம அதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற நல்லா பெரிய 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போ கொஞ்சம் அளவாக தான் ஆட் பண்ணுவேன். சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு சந்தியா. ஓகே, ஸோ போதும். இப்போ ஃபைனல் டச்சுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ரெண்டுமே வந்து லாஸ்ட் மினிட்டில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சிக்கன் ஒயிட் குருமா ரெடி. இது நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாங்காய் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதுக்கு தேவையான உப்பை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் கலரும் கொடுக்க போது, காரமும் கொடுக்க போது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலாக நம்ம வந்து தாளிக்கும் போது வெந்தயம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, அப்பப்போ அது வாய்க்கு வரும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது கொஞ்சம் பழுத்துடுச்சும் கூட. இப்படி போட்டால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் அந்த சார்னஸும் இருக்கும், அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி பழுத்த மாங்காயாக எடுக்கும்போது லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற வெல்லத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஸ்வீட்னஸை காம்பன்சேட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து அதில் இருக்க புளிப்பு இறங்கும். நம்ம ஏன்னா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தக்காளியும் ஆட் பண்ணல, புளியும் ஆட் பண்ணல, அதில் இருக்க புளிப்பு மட்டும்தான். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அளவாக ஆட் பண்ணால் போதும் அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு, ஏன்னா பின்னாடி நம்ம திரும்பவும் ஆட் பண்ணுவோம்.
இப்போ இந்த மாங்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் டின் தான் எடுத்திருக்கேன், அதனால ஒரு டின்க்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பால் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. கொஞ்சம் தின்னாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா திருப்பியும் அது ஒரு கொதி விடும்போது அது திரும்பவும் திக்காகும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, ஆயிலெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ திரும்பவும் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாகவோ நிறையாவோ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு இப்போ வாசத்துக்கு லாஸ்ட்டாக நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். இது ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் மாங்காய் குழம்பு, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் நல்லா இருக்கும். டானே ஹாய் சொல்லு. ஹாய் டானே, ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் ஒயிட் குருமாவும் மாங்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் பிரியா. இப்போ நம்மளுக்கு இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ சொல்லுங்கள், எப்படி இருந்தது? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அடுத்த பரோட்டா வைக்கலையே. வைக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தேங்காய் சட்னியும் நல்லா இருந்தது, இந்த தக்காளி சட்னியும் நல்லா பாத்தீங்களா? தேங்காய் சட்னியா? சோ ஓகே. அவர் ஜூம்ல போய் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இப்போ. ஓகே. சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பிரபு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிரபு. அருமையா இருக்குது. கப்பல் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேர் தான் வரீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க 2 பேரும். சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, வெரி டேஸ்டி. வெறும் குழம்பே நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு. நான் எங்க ஊர்ல பாண்டிச்சேரியில எங்க மாமி செய்வாங்க, நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இப்ப விரும்பி சாப்பிடுறேன். ஓ, உங்க மாமி செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, சூப்பர். போங்க, கலக்கிட்டீங்க பிரியா. ஹாய்ங்க, எப்படி இருக்கு? சிறப்பாக உள்ளது, நல்லா டேஸ்டா இருக்குது. என்ன சுத்த தமிழ்ல பேசுறேன். எங்க 2 பேரும் டார்கெட் பண்றீங்க, அவர் டார்கெட் பண்ணுங்க. எப்படி இருக்கு பிரசனா? பிரியா பண்ண நல்லா டேஸ்டியா இருக்கு. பிரசனா அப்படிதான் சொல்லி ஆகணும். எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கு பின்னாடியே நிக்கிறாங்க. கொடுத்து வச்சு அதெல்லாம் சொல்லிடுவா. சூப்பர், தேங்க்யூ. ஏய் பாப்பா, நீ சாப்பிட்டு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு பாப்பா? டானு குட்டி எம்மியா இருந்ததா? நீங்க சாப்பிட்டீங்களா கீதிகா? நல்லா இருந்துச்சா? ஓகே, குட். My mom's the best cook in the world. சூப்பர் டான்வின். தேங்க்ஸ் பிரியா, சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க. சந்தியா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய். பாய் சொல்லிருக்கேன் எல்லாரும்.